அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ஆசிய சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மலேசியாவில் இருந்து ஜப்பானுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். இதில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 47வது ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் கோலாலம்பூரில் நடைபெற்ற தொடர்புடைய மாநாடுகளில் கலந்து கொண்ட பிறகு ட்ரம்ப் காலை 10:06 மணிக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார். டோக்கியோவுக்கு வந்தவுடன் ட்ரம்ப் ஜப்பான் பேரரசரை சந்திக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து நாளை புதிய பிரதமர் சானே தகைச்சியுடன் ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. பயணத்தின் சிறப்பம்சம் தென் கொரியாவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ட்ரம்ப் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது ஜியை சந்தித்து அவர்களின் தற்போதைய வர்த்தக பிரச்சனையை பற்றி விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் கடுமையான வரிகளால் தூண்டப்பட்ட வர்த்தக போரை தீர்க்க முடியுமா என்பதை பார்க்க வியாழக்கிழமை நடைபெறும் ட்ரம்ப் ஜி சந்திப்பில் உலக சந்தைகள் உன்னிப்பாக கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை தெற்கு துறைமுக நகரமான பூசானுக்கு வரவிருக்கும் ட்ரம்ப் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்கையும் சந்திப்பார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.